இந்த தொப்புள் ஹர்னியா பற்றி பெற்றோருக்கு இருக்கக்கூடிய முதல் கேள்வி, இது மருந்து மாத்திரையில் குணப்படுத்தக்கூடிய நோயா? இதுக்கான பதில் கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான். இப்போ ரெண்டாவது கேள்வி, கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் இதுக்கு பண்ணி ஆகணுமா அப்படின்னா, இதுக்கும் பதில் கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான். அப்போ என்னதான் அதுக்கு தீர்வு? பேரண்ட்ஸ் கவலைப்பட வேண்டாம். தொப்புள் ஹர்னியா இருக்கக்கூடிய குழந்தைகளில் 80லேருந்து 90% பேருக்கு அது தன்னாலேயே சரியாகக்கூடிய ஒரு கண்டிஷன். அப்போ டாக்டரே பார்க்க வேண்டாமா அப்படின்னா, கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள், அந்த நோயை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தொப்புள் ஹர்னியாவில் முக்கியமாக பெற்றோர் தெரிஞ்சுக்க வேண்டிய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, குடல் வெளியே வந்து மாட்டிக்கிச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு 3 வார்னிங் சைன்ஸ் இருக்குது. நம்பர் 1, யூஸ்வலாக சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த ஹர்னியா நல்லா கல் மாரி ஆகிடும், மேலே பலன்னு இருக்கும். நம்பர் 2, பயங்கர வலி இருக்கும், கை வச்சாலே குழந்தை வீல்னு கத்த ஆரம்பிச்சிடும். நம்பர் 3, வயிறு உப்புசம் மற்றும் வாந்தி. இந்த 3 சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக பக்கத்தில் இருக்கவங்களுடைய டாக்டரை அணுகுங்க. இது தவிர 4 சென்டிமீட்டருக்கு மேலே அந்த டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படும். 4 வயசை கிராஸ் பண்ண குழந்தைக்கு ஆப்ரேஷன் தேவைப்படும். இது தவிர ப்ரோபோசிஸ், இந்த மாதிரி சில டைப்ஸ் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தொப்புள் ஹர்னியாவை பார்த்து பதட்டமடையாதீங்க. அதை பற்றியான சரியான கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மற்ற பெற்றோர்களையும் ஷேர் பண்ணுங்கள்.